சபையினுடைய வளர்ச்சி பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் என்னென்று நாங்கள் பார்த்தால் சபையிலே அன்பு இல்லை என்றதாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு தாடிகளிலே வளைகிறதும் அங்கிகளிலே இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சிரசு என்றால் சபையினுடைய தலைமை போதகர். தாடி என்று சொன்னால் அன்பை குறிக்கிறது. அங்கி சபையினுடைய வளர்ச்சியை குறிக்கிறது. தாடி இல்லாமல் சபை நிச்சயமாக வளராது. ஆரோன் இருந்தாலும் சபை வளருவதற்கு சந்தர்ப்பம் இருக்காது அங்கே. ஆகவே அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் சகிக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி சபையிலே அன்பிருந்தால் நிச்சயம் சபையினுடைய வளர்ச்சி ஓஹோ என்று வளரும். அது யாராலே